பாவை பாப்பா கிட்ட வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனை பற்றி சொல்ல உடனே அவங்க சந்தோஷமாக அவங்க அப்பா ஃபங்க்ஷன் போகணுன்னு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கிறாங்க. என்னாச்சு ஏதாவது ஸ்கூலில் டான்ஸ் காம்படிஷனா அப்படின்னு வந்துட்டு இவங்க இந்திராணி கேட்க, அதெல்லாம் இல்லை, ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்பாவோட ஃபங்க்ஷனுக்குன்னு சொல்ல அதை கேட்டு காத்து போயிடறாங்க. இந்திராணி அதெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்ல கோவப்பட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டிருக்காங்க. பாவை இந்திராணி அமைதியாக உட்காந்துருக்காங்க. கரெக்டாக நம்ம ஐலி சிவா வந்து நிற்க என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறமா நடந்தது பாவை சொல்ல உடனே வந்துட்டு அண்ணி நீங்களாச்சும் குழந்தையோட சந்தோஷத்துக்காக கூட்டிகிட்டு போகலாம்ல, அவங்க அப்பாவோட ஃபங்க்ஷன் ஆச்சு அப்படின்னு சொல்ல அதெல்லாம் முடியாது, அன்றைக்கே வந்துட்டு கோயிலில் வந்துட்டு ஊர் ஆளுங்களுக்காக தான் இதெல்லாம் பண்ணுது, எனக்கு அது இஷ்டமே இல்லைன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இது எல்லாத்தையும் ரித்திகா கேட்டு செம்ம கடுப்பாயிடுறாங்க. எப்படியாவது வந்துட்டு இந்த பாவையை வந்துட்டு நம்ம கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. நம்ம கூட்டிகிட்டு போனோம் பின்னாடியே இந்திராணியும் வந்துட்டு வருவா குழந்தைய தேடிக்கணும்னு சொல்லிட்டு பாவை சோகமாக உட்காந்துருக்க. நீ வா நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு பாவையை கூட்டிகிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. கிளம்பி பார்க்கும்போது கரெக்டாக ஐலி வந்து எங்கே போகிறேன்னு சொல்லி கேட்க, ஃபங்க்ஷன் கூட்டிகிட்டு போகிறேன், இந்திராணி அண்ணி தான் கூட்டிகிட்டு போக சொன்னாங்கன்னு சொல்லிடுறாங்க. அவங்க போயிட்ட பிறகு ஐலி அப்படியே யோசிச்சுட்டு சிவா கிட்ட இதை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்திராணி வந்து பாப்பாவை தேட, இப்போ தான் ரித்திகா வந்துட்டு ஃபங்க்ஷன் கூட்டிகிட்டு போகிறதா சொன்னால், நான் கேட்டதுக்கு நீங்கள் சொல்லி தான் கூட்டிகிட்டு போகிறதா சொன்னால், அவள் எவ்வளோ தைரியம் தான் என் பொண்ணு வந்துட்டு என் பர்மிஷன் இல்லாமல் கூட்டிகிட்டு போயிருப்பா, இல்லை வேறு போய் வேறு சொல்லியிருக்கா, அவளுக்கு இன்னைக்கு இருக்குன்னு கோவமாக கிளம்புறாங்க. நேராக ஃபங்க்ஷன் ஹாலுக்கு போகிறாங்க. இங்கே ரித்திகா வந்துட்டு குழந்தைய கூட்டிகிட்டு போகிறாங்க. சரி தனியாக யாருமே இல்லாமல் நின்றுட்டுருக்க குழந்தைய பார்த்தோன்னா சந்தோஷமாகி கூட்டிகிட்டு போயிடுறாரு. ரித்திகா வந்துட்டு மோனிகா கிட்டே ஏதோ பிளானிங் பற்றி பேசிட்டு சொல்லிட்டு இருக்க. கரெக்டாக இந்திராணி கோவமாக வந்து எவ்வளோ தைரியம் தான் என் குழந்தைய கூட்டிகிட்டு வந்திருப்பேன்னு பலாருன்னு போய் அடிக்கிறாங்க. அதை ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து அவங்க வந்துட்டு இவ்வளோ பெரிய இதுவாக இருந்துட்டு நீங்கள் பொண்ணுங்களுக்கு சாதகமாக பேசிட்டு இப்போ உங்கள் வீட்டு மருமகளே இப்படி அடிக்கிறீங்களே, இதுதான் அவங்களோட இதுவாக இத்தனை நாள் பேசுனதெல்லாம் பொய்யா அப்படி இப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. இந்திராணி திருன்னு முழிக்கிறாங்க. இதெல்லாம் மோனிகாவோட கற்பனையாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இந்த கற்பனையில் எப்படி இருக்க, இன்னொரு பக்கம் கரெக்டாக வந்துட்டு இந்திராணி வந்து இறங்கி கோமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக ஹைலி ஷிவோம் பின்னாடியே வந்துட்டு ஒரு நிமிஷம் நில்லுங்க, கோமா எதுவும் பண்ணிடாதீங்க, அங்கே பாருங்கள் ரிப்போர்ட்டர் எல்லாம் இருக்காங்க, இது ஏதோ மோனிகா பிளான் பண்ணி பண்ண மாதிரி தான் இருக்குது, நீங்கள் எதுவும் பேச வேணான்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்ட்டு நேராக வராங்க. ரித்திகா கிட்டே வந்துட்டு நீங்கள் தான் கூட்டிகிட்டு வந்தியா குழந்தைய, நானும் வந்திருக்கோம்ல, நீ ஏன் குழந்தைய சொல்லாமல் கூட்டிகிட்டு வந்துட்டேன், சரி எங்கே இருக்கான்னு சொல்லி கேட்டு உள்ளே போகிறாங்க. மோனிகா ஒரே ஷாக் ஆகிறாங்க, என்ன இது இப்படி பேசுகிறான்ட்டு உள்ளே போய் குழந்தைய கூப்பிட போக குழந்தை அப்பா கூட சந்தோஷமாக விளையாடுறத பார்த்து கொஞ்சம் ரசித்தாலும் வந்துட்டு போய் கூப்பிட்றதுக்காக போகிறாங்க. ஐலிஷ்வா எவ்வளவோ சொல்கிறாங்க, ஆனாலும் அவங்க கேட்காம கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லிட்டு போக, அப்போ கரெக்டாக வேறு ஒருத்தர் வந்து இந்திராணியை பார்த்துட்டு உங்களை மீட் பண்ணணும்னு நினச்சேன், இப்போ தான் உங்களை பார்த்து வெயிட் பண்ணுங்கள் நம்ம பேசலான்னு சொல்லிவிட்டு அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சுறாங்க. இவங்களும் உட்காந்துட்டு செழியனும் அவங்க பொண்ணும் வந்துட்டு சந்தோஷமாக விளையாடி பேசி சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. அதோட எபிசோட் முடியுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.